வணக்கம். சித்தக்க உணவை மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு இந்த செடியை பற்றி பார்க்கலாம். இதுக்கு பேர் நாய்க்கடுகு, நாய் வேலை இல்லை காட்டுக்கடுகு அப்படின்னு பல பெயர்கள் இதுக்கு உண்டு. இதோட வேர், தண்டு, இலை, பூ, காய் அனைத்துமே மருத்துவ குணம் மிக்கது. இது சித்தா, ஆயுர்வேதா, யுனானி 3 மருத்துவ முறையிலையும் இதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த நாய்க்கடுகோட விதைகளை மருத்துவர்கள் மருந்துக்கு சேர்ப்பாங்க. இந்த இலைகள், இந்த கீரையை நம்ம கீரையாகவே இதை பார்க்கலாம். ஏன்னா தஞ்சாவூர் சைட்லலாம் மார்கழி மாதம் எல்லா கலவை கீரையும், அவ்வளோ கீரை 11 வகையான கீரையும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு அதை பாசிப்பருப்பு போட்டு புழுங்கலரிசி லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி போட்டு ஒரு கூட்டு செய்வாங்க. வருடம் செய்வாங்க. அப்புறம் மாதமே செய்வாங்க. ஏன்னா அனைத்து கீரைகளும் எல்லா மருந்து பொருட்களுமே கீரைகளாக பார்க்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சம் கீரைகள், இப்போ இதையும் பாருங்களேன், இந்த நாய்வேலை கீரையிலையும் இந்த மாதிரி கீரையை எடுத்துட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை ஒரு கைப்பிடி அளவு மற்ற கீரையோடு சேர்த்து சமைக்கும் போது இதோட பலன் முழுசாக நமக்கு கிடைக்கும். இது என்னென்னலாம் நமக்கு பலன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? முக்கியமாக கல்லீரல், நம்ம ரத்தத்தை ஃபுல்லாக சுத்தம் செய்து கல்லீரல் வீக்கத்தை குறைக்குது. லிவரோட அதோட வேலை செய்கிற தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்குது. ஸோ இது எவ்வளோ நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி சொரியாசிஸ்க்கு இது மருந்தாக எடுத்துக்கிறாங்க சித்த மருத்துவர்கள். இந்த மருந்தாக எடுத்து அந்த மற்ற மருந்து கூட இதை சேர்த்து செய்வாங்க. அடுத்தது ஸ்கின்ல உள்ள இன்ஃப்ளமேஷன்ஸ், அதாவது கல்லீரல் உள்ள வீக்கம் குறையுது அப்படின்னு சொன்னோம்ல, அதேமாதிரி ஸ்கின்லையும் தடிப்பாக இருந்தது அப்படின்னா இந்த கீரையை ஜஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு மஞ்சளோட சேர்த்து அரைச்சிட்டு நம்ம பூசிட்டு வந்தோம் அப்படின்னா சருமத்தில் மேலே உள்ள தடிப்பு எல்லாம் உடனே மறைஞ்சிடும். ஸ்கின் டிசீஸ்க்கும் இது மருந்துகளில் சேர்க்கப்படுது. அப்புறம் முடி நிறையா கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு நாய்க்கடுகு நம்ம மருந்து கடையில் வாங்கணும் கூட தேவையில்லை. இந்த கீரை ஏன்னா தெரு ஓரங்களையும் கிடைக்கும், வயல் ஓரங்களையும் நிறைய இந்த விளையும். இதை கைப்பிடி நிறையா எடுத்து நம்ம சேக்க அரைச்சி குளிக்கும் போது, இல்லைன்னா கீழநெல்லி கீரையை அரைச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது இதையும் சேர்த்து குளித்தோம் அப்படின்னா முடி உதிர்தல் நல்லாவே குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த கீரையை நம்ம எப்பயாவது கலவை கீரையாக சேர்த்து சாப்பிடும் போது நரம்புகள் எல்லாமே நல்லா பலப்படும். ஆஸ்மாவுக்கும் சிறந்த மருந்தாக இது பார்க்கப்படுது. ஸோ இதை மருத்துவர்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம இது ஒரு கீரையாக உணவாக நம்ம இந்த மாதிரி கிடைக்கிற எல்லா கீரையிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 இதழ்னாலும், அதாவது 5 கீரைனாலும், இல்லைனா ஒரு 10 கீரைனாலும், இல்லைனா இந்த அளவுனாலும் பறித்து மற்ற கீரையோட சேர்ந்து சாப்பிடும் போது நமக்கு தனியாக இதோட சுவையும் நமக்கு தெரியாது. ஆனால் இதோட பலன் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கீரைகள் சமைக்கும் போது இந்த மாதிரி கிடைக்கிற மற்ற கீரைகளோட சேர்த்து சமைக்கிற பழக்கம் மாதத்துக்கு ஒரு முறையாவது நமக்கு வரணும். அடுத்த பலன் பார்க்கலாம். இதை பற்றி நமக்கு ஏதாவது இருமி ஒரு சிலருக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இடுப்பு எலும்பெல்லாம் வலிக்கிற அளவு நல்ல இருமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த கீரை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி வெரிகோஸ் அல்சர்ஸ், அதாவது நரம்புகளில் சுருட்டு இருக்கிற நரம்புகளில் ஏதாவது புண்கள் இருந்தாலும் ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நரம்புகளை நல்லா பலப்படவும் வைக்கும். நரம்புகளில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணவும் கூடும். அதேமாதிரி ரத்தத்தை முழுவதுமாக சுத்தம் செய்யும். ரத்தத்தை சுத்தம் பண்ணுது அப்படின்னாலே நம்ம உடலை ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தம் பண்ணுறதா அர்த்தம். ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகும்போது எல்லா ஆர்கன்ஸையும் இதை நல்லா பலப்படுத்தி சித்த மருத்துவத்தில் வாத நோய்களும் கப நோய்களும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த நாய்க்கடுகு சீடு விதையை நிறையவே பயன்படுத்துவாங்க. அடுத்தது இதை கீரையாக நம்ம சமைச்சு சாப்பிடும் போது ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டாக, அதாவது நமக்கு கேன்சர் வராமல் தடுக்குது. ஏன்னா இது சின்ன சின்ன கட்டிகளை குணமாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால உடல்லையும் தேவையில்லாத கட்டிகள் இருக்கும்போது இந்த கீரையை நம்ம மற்ற கீரையோட சிறிதளவு சேர்த்து சமைக்கும் போது இதில் நம்ம கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக குழந்தைகளுக்கு நல்ல மெமரி கொடுக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மூளையை திறன்பட செயல்பட வைக்கிறதுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த கீரை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கீரையும் நம்ம ஒரு மருந்தாக ரொம்ப தாராளமாக பார்க்கலாம். மற்ற கீரையோடு சேர்த்து சமைக்கிற பழக்கம் சிறிதளதாவது மற்ற கீரையோட இது கொஞ்சமாக சேர்க்குற பழக்கம் நமக்கு இருந்தது அப்படின்னா இதோட முழு பலனும் நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம இது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்காம எல்லா பொருளையுமே நம்ம உணவாக சாப்பிடும் போது மருந்து நமக்கு தேவைப்படாது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.